ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்த தொகுதிகள் பார்க்குற போது 543 பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ வந்து 300 கூட்டணி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி வந்து 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதிகள் வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் கேள்விகளுக்கெல்லாம் என்ன டெல்லி இல்ல, அங்க மக்கள் மத்தியில் பெரிதளவு தாக்கம் இல்லை. குறிப்பாக ஓட்டு பெறுதல் இருக்கிற போது அந்த இடத்தில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து என்னங்க ஓவரால் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 306 320 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணியாக பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணி 354 372 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஐஎன்சி வந்து காங்கிரஸ் இண்டிவிஜுவலாக பார்க்குற போது 60 73, கூட்டணியாக பார்க்குற போது 108 125 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னங்க இல்ல, அது தொகுதி 3 தொகுதிகள் 1 3 தொகுதிகள் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், மீதி எல்லாம் வந்து இதுல மீதி வந்து ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும் போலே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல வந்து ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 3 தொகுதிகள் அது எல்லாம் வேண்டாம், ஒவ்வொரு தொகுதி சொல்ல மொத்தமும் சொல்லணும். அதான் 3 தொகுதிகள் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்துண்ணே கோயம்புத்தூர் வேலூர் தருமபுரி 3. ஆமாம். அடுத்த கேள்விகள் அண்ணாமலையும் உண்ணாமலைங்க நான் எங்க பூஸ்ட் பண்ணி ஒன்றா எனக்கு தலையெழுத்தா? இது ஒரு கார்பரேட் கம்பெனி. அப்படின்ற போது அந்த லிமிடெட் கம்பெனி சார்பில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அந்த ஃபீல்டு இருக்கேன். 2004 இருக்கேன். அப்புறம் போது அப்படின்னா திமுக வெற்றி பெற திமுகன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. களத்தில் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அது சொல்றேன். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை சீமான் மீதான ஒரு தாக்கம் உருவெடுத்துக்கிறது. அதுல தேசிய கட்சியில இருப்பதனால அண்ணாமலை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. சரியா? வேற தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் வந்து 300 கிட்டத்தட்ட 700 சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கோம். எங்க டீம் இன்னும் களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் நாங்கள் வெளியிடுறோம். இல்லத்துல எக்ஸிட் எந்தெந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு மட்டும் தான் இது பண்ணியிருக்கு. இப்போ சட்டமன்றம் நம்ம பாராமரியம் தமிழ்நாடு சொல்லுவோம், அது மாதிரி இல்லை. அடுத்து என்ன டீம்ஸ் குழுவில் இருக்காங்க. என்னுடைய கம்பெனி நிறுவனங்கள் அங்கே ஸ்டாஃப் வேலை செய்யிருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தகவல் வெளியிடப்படுறேன். ஏன்னா எக்ஸிட் போல் மற்ற நிறுவனம் வெளியிடுறது, அது போல தமிழகத்திலிருந்து முதல் முறையாக நான் எங்கள் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடப்படுறேன். ஸோ எங்கள் டீம் களத்தில் இருக்காங்க. இப்போ ஏழாங்கட்ட எலெக்ஷனுக்கு கூட அங்கே களத்தில் இருக்காங்க. அவங்க கொடுக்குற தகவலின் அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வெளியிடப்படுறேன். பெரிய தாக்கம் இல்லை. மோடி முகத்திற்கான விழுகின்ற வாக்காக இருக்க ஒழிய மற்றபடி பெரிய ஒரு பாதிப்போ பெரிய உதவிதோ இந்த இன்ஃபேக்ட் அமையல. இந்த தேர்தலில் நிச்சயமாக இந்த ஆய்வு வெற்றி பெறும். நன்றி. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதாவது பிஜேபி இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா காமிச்சேன்.
எங்க எப்படின்னா இல்ல பிஜேபி ஆட்சி பிடிக்குது, வேற ஒன்றும் இல்லை. 3ஆம் முறையே ஆட்சி பிடிக்குது. வேறனா என்னங்க? ஆமாம், டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது நான் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் வந்து முன்னப்பின்ன மாறி இருக்கவளையே 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வரப்போது நிச்சயமாக 2 வேட்பாளர் 37 இடங்கள் 35லேருந்து 37 இடங்கள் திமுக சாதகமாக இருக்குது. 1லேருந்து 3 இடம் பிஜேபி சாதகமாக இருக்குது. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு இடைவெளி வரப்போது மாறுவது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்ன நான் சொல்றதுலேருந்து ஒரு 2 சீட்டு மாறுறது வாய்ப்பு இருக்குது. இல்ல, அதாவது 12 தொகுதியில் பாஜக திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசிரமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்கிறபோது பாஜக தலைமையான கூட்டணி 18லிருந்து ஒரு 23% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரியா? ஓகே.